வணக்கம் நேர்களே, இன்றைக்கி வீடியோவில் வெயில் காலம் வந்தாச்சு. ரொம்பவே உடல் சூடாக இருக்கும், வயிறுலாம் புண்ணாக இருக்கும். அது தணிக்கிறதுக்கான ஒரு சுவையான அருமையான ஒரு கஞ்சி தான் சொல்ல போகிறோம். இது குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்பவே ஆரோக்கியமானது. அது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோ போகலாம். வணக்கம் ஹெல்த் வெல்த் நேர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கஞ்சி பார்க்க போகிறோம். இது நம்மளுக்கு வெயில் காலத்துக்கு இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, ரொம்ப நல்லது வெயில் காலத்துக்கு. இப்போ வாய் புண்ணு, அப்போ வயிற்றில் புண்ணாக இருக்குது, ஹீட்டாக இருக்குது, உதடு வெந்து போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி எல்லா இதுக்குமே நம்ம இந்த கஞ்சி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. நம்ம வெயில் காலத்தில் அடிக்கடி இதை சாப்பிட்டுக்கணும். அதுக்கு நம்ம என்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. நான் இதுக்கு 3/4 எடுத்திருக்கேன். ஸோ அந்த எடுத்துக்கோங்க. வெந்தயம் இந்த இதால் கும்மலாக 2 இல்லாட்டி பெரிய ஸ்பூனால் 1 எடுத்துக்கோங்க. 7-8 பூண்டு எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால ஒரு 7 எடுத்துருக்கேன். சின்னது எல்லாம் மிக்ஸ் ஆகியிருக்கிறதுனால. அதுக்கப்புறம் தேங்காய் 1/2 மூடி. இது தேங்காய் பால் அரைச்சிக்கிறதுக்காக. முத்து தேங்காய் இருந்துச்சு, தேங்காயில் பாதி தேங்காய் அதை திருவி வச்சுக்கோங்க. தண்ணி 4-5 மடங்கு. இது நம்ம கஞ்சியாக செய்கிறதால கரெக்டாக இருக்கணும், அப்படி வெந்து வந்திருக்கணும் அப்படிலாம் கிடையாது. நல்லா குழஞ்சிருக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா அலசி எடுத்து ஃபஸ்ட்டு அரிசி நல்லா எடுத்து க்ளீன் பண்ணி பார்த்து அப்புறமே நல்லா அரைச்சிக்கோங்க. வெந்தயம், பூண்டு, அரிசியெல்லாம் போட்டாச்சு. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இது நம்மளுக்கு பத்தலை அப்படின்னா கூட திருப்பி போட்டுக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த உப்பு போடுறப்ப ஓரளவு ஒரு கை ஒரு இதுக்கு நான் 3/4 இவ்வளவு போட்டிருக்கேன், அது போட்டுக்கோங்க. அடுத்து தண்ணி நம்மளுக்கு அதான் சொல்லணும், 4 மடங்கு வச்சுக்கோங்க. 5 மடங்குனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி வச்சு இப்போ குக்கர் மூடி 4-5 விசில். இது அதான் சொல்கிறேன், சாதம் மாதிரி அந்த இத்தனை விசில் 3, 2 அப்படிலாம் கிடையாது. நல்லா குழையிட்டு 4-5 விசில் வச்சுக்கலாம். விசில் வர வரையும் நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். போட்டு தண்ணி நம்ம நார்மலாக பால் இது பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இது கொஞ்சம் தண்ணியாக ரொம்ப திக்காக வேணாம் பால். ஏன்னா நம்ம கஞ்சி மாதிரி ஊற்றிக்க போகிறோம் இல்லையா, கொஞ்சம் தாராளமாக தண்ணி ஊற்றி நல்லா ஓரளவு மீடியமாக நம்ம திக்னஸில் எடுத்துக்கலாம் பால். தண்ணியாக இருந்தாலும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம கஞ்சியாக தானே சாப்பிட போகிறோம் இல்லையா. இப்போ நம்ம பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். இதை பால் அரைச்சிட்டு ஓரளவு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல். இப்போ நம்ம பால் நிறைய கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு இப்போயே சாப்பிட்றேன் அப்படின்னா நிறைய ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா பாதி கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் கஞ்சி அப்படின்னா ஒரு 1/4 டம்ளர் ஊற்றிக்கோங்க. அது அப்படியே அதுக்கப்புறம் எப்போ சாப்பிட்றீங்களோ அப்போ திருப்பி கொஞ்சம் 1/2 டம்ளர் பால் ஊற்றிக்கோங்க. கஞ்சி பால் ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்கள், நீங்கள் மசிச்சுக்கிட்டே நல்லா கொஞ்சம் நேரம் விட்டிங்க அப்படின்னா நல்லா உறிஞ்சிக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ பால் வேணால் அது தாங்கும். நீங்கள் எப்போ ரொம்ப கெட்டியாயிரும், அப்புறம் நீங்கள் எப்போ தேவையோ அப்போ திருப்பி பால் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ வாய் புண்ணு இருக்குது, வயிறு வெந்து போயிருக்கு, ஸோ ரொம்ப ஹீட்டாக இருக்குது உடம்பு அப்படின்னா நீங்கள் இந்த வெந்தய கஞ்சி எடுத்துக்கலாம். சளி பிடிச்சா மட்டும் இதை சாப்பிட வேணாம், ஏன்னா இன்னும் இது குளிர்ச்சி இல்லையா. அதனால் மீதி நேரத்தில் நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டீங்கனாலே, நார்மலாகவே வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், நான் ஒரு 2 வாட்டி கிளறினேன், அந்த திருப்பி பால் உறிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம். இல்லை திருப்பி நிறைய பால் வேணும், எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா திருப்பி பால் ஊற்றிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.